இந்தியாவின் ரிசர்வ் வங்கி அதிரடியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இனிமேல் பிரிக்ஸ் நாடுகளோட நடக்கக்கூடிய அனைத்து வர்த்தகத்தையும் ரிசர்வ் வங்கியால் உருவாக்கப்படக்கூடிய சென்ட்ரல் பேங்க் ஃபார் டிஜிட்டல் கரன்சி மூலமாகவே நடைபெறும். இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தகம் இனிமேல் டாலரில் நடைபெறாது. 2026 பிரிக்ஸ் மாநாடு கூட்டமைப்பில் இந்த முடிவு அறிவிக்கப்படும் என்று சர்வதேச பத்திரிகைகளும் இந்திய பத்திரிகைகளும் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி வெளிவந்து 24 மணி நேரத்துக்குள்ள அமெரிக்க அரசாங்கமும் அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் வங்கியான பெடரல் ரிசர்வும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஏன் எதற்காக டாலருக்கு பதிலாக இந்தியா டிஜிட்டல் கரன்சியில் மாறுகிறது? ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாக எச்சரித்திருந்தார். எந்த நாடாவது டி டாலரைசேஷன் கொள்கைக்கு சென்றால், அதாவது அமெரிக்க டாலரை வீழ்த்தும் வகையில் சில வேலைகளை செய்தால் அந்த நாடுகள் எங்களுக்கு பகை என்று அறிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் எதற்காக இந்தியாவில் மோடி அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு கரன்சியை வெளியிட்டார்கள்? இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் என்ன? இது இந்தியர்களை நேரடியாக பாதிக்குமா? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கி ஒரு புது டிஜிட்டல் கரன்சியை அறிமுகப்படுத்த போறதாக சர்வதேச பத்திரிகைகள் சில தகவல்களை வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்திய பத்திரிகைகளும் இன்றைக்கு அந்த தகவலை உறுதிப்படுத்துறாங்க. சென்ட்ரல் பேங்க் ஃபார் டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கக்கூடிய CBDS இந்த கரன்சியை வெளியிட போறாங்க. இந்தியா சர்வதேசத்துல குறிப்பாக பிரிக்ஸ் நாடுகளோட எந்தெந்த வர்த்தகம் பண்ணாலும் இந்த கரன்சி மூலமாகவே பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே போல மற்ற நாடுகளும் இந்தியாவுக்கு பேமெண்ட் பண்ணும்போது இந்த பேமெண்ட் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக 2026 ஆண்டினுடைய பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் தான் நடக்க போகுது. அந்த பிரிக்ஸ் சம்மிட்ல இது குறித்து வெளிப்படையான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. முதல்ல பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்னா நமக்கு என்னென்ன அடிப்படையில் புரியணும். அமெரிக்கா மாதிரியான ஒரு வளர்ந்த நாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வளர்ந்த நாடுகள் G7 அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க. வளர்ந்த 7 நாடுகள் அவங்களுடைய பொருளாதார நலன்கள் அப்படிங்கறதா அந்த கூட்டமைப்பினுடைய ஒரே நோக்கம். அதுல யாரா இருக்காங்கன்னா US, கனடா, ஜப்பான், பிரான்ஸ், இத்தாலி, UK, ஜெர்மனி. இதெல்லாமே ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள். இவங்களுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ற பல கொள்கைகளை இந்த G7 நாடுகளுடைய கூட்டமைப்பு எடுக்கும், முடிவுகள் எடுப்பாங்க. நிறைய பாலிசிஸ் கொண்டு வருவாங்க, பைலேட்டரல் ட்ரேட்ஸ் கொண்டு வருவாங்க, மல்டிலேட்டரல் ட்ரேட் கொண்டு வருவாங்க, நிறைய பேசிக்குவாங்க. சோ இதற்கு இணையாக இந்த வளர்ந்த G7 நாடுகளுடைய கூட்டமைப்புக்கு இணையாக 2009 உருவானதுதான் பிரிக்ஸ், BRICS. பிரேசில், இந்தியா, சைனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு. சோ இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு அபிஷியலா 2010 அறிவிக்கப்பட்டுச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் பிளஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ஏன் பிரிக்ஸ் பிளஸ் மாறுது அப்படின்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, இந்தோனேஷியா இது மாதிரியான பல நாடுகள் பிரிக்ஸோடு கூட்டமைப்பு சேர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் இதற்கு பிரிக்ஸ் பிளஸ் என்று புதிய பெயரும் வழக்கமாக சொல்லப்படுகிறது. பிரிக்ஸ் தான் பேரு, பட் ஆனா பிரிக் பிளஸ் சொல்லிக்குவாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா சமீபத்தில் தான் UAE நேரடியாக அணைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா வெனின்சுலாவும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேருவதற்கான எல்லா முடிவுகளையும் எடுத்திருந்தார்கள். அதற்கு முன்னாடியே அந்த நாட்டினுடைய அதிபரை கடத்திட்டாங்க. இப்ப இந்தியா கொண்டு வந்திருக்கக்கூடிய டிஜிட்டல் கரன்சிக்கும் வெனின்சுலா அதிபர் கடத்தப்பட்டதுக்குமே நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா வெனின்சுலா அதனுடைய பெட்ரோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெட்ரோலை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது டாலர்ல பணத்தை வாங்கி விற்கிறது கிடையாது, டாலர்ல டீல் பண்றதே கிடையாது. குறிப்பாக சைனாவினுடைய கரன்சியில அவங்க டீல் பண்றாங்க. இது சமீபத்தில் குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகள்ல உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் சீனா கரன்சியோ, ரஷ்யா கரன்சியோ, ஐரோப்பிய யூனியனுடைய யூரோவோ இதை பயன்படுத்துறாங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஏன் அச்சுறுத்தல் அப்படின்னா அமெரிக்கா பொருளாதாரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க டாலர் வேல்யூவை நம்பிதான் இருக்கு. டாலரை அடிச்சு குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அடிச்சு குவிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பெட்ரோலிய வர்த்தகம் இருக்கு பாருங்களா, அது ஒபாக் நாடுகளா இருக்கலாம், இல்ல மற்ற லத்தீன் அமெரிக்க நாடுகளா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். சோ இந்த ஒபாக் நாடும் சரி, ஒபாக் நாட்டுக்கு வெளியிருக்கக்கூடிய நாடுகளும் சரி, இந்த பெட்ரோலிய வர்த்தகத்தை செய்யும் போது டாலரை தான் பயன்படுத்துறாங்க. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா நம்ம இருக்கோம்னா நாம போய் வெனிசுலால பெட்ரோல் வாங்குறோம் அப்படின்னா வெனிசுலாக்கு பேமெண்ட்டை டாலரா கொடுக்குறோம். ஏன் டாலரா கொடுக்கிறோம் அப்படின்னா டாலர் மதிப்பு அப்படின்னு என்னைக்குமே சரியாத ஒண்ணு, அதனுடைய மதிப்பு ஒரு நாளும் சரிஞ்சிராது. தங்கத்தை போல ஒரு நிலையான மதிப்பு இருக்கு. ரெண்டாவது அதனுடைய மதிப்பு கூடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர குறையாது. சோ ஒரு நிலையான கரன்சி டாலர் அப்படிங்கறத 2ஆம் உலக போருக்கு பிறகு படிப்படியாக அமெரிக்காவால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இந்த டாலர் மதிப்பு எப்படி உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் மற்ற நாடுகள் தங்களுடைய வர்த்தகத்தை தொடர்ச்சியாக இந்த டாலர்லயே பண்ணிட்டு இருக்கும் போது டாலர் மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி பணத்தை அச்சடிச்சு அமெரிக்காவினுடைய பெடரல் ரிசர்வ் வெளிவிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சர்வதேச சந்தையில் டாலருக்கான மதிப்பு கூட கூட அமெரிக்க பொருளாதாரத்தினுடைய மதிப்பும் கூடுது. அவங்களுக்கு எக்கச்சக்கமான கோடி பணம் சேருது. சோ பல நாடுகளாவே இந்த அமெரிக்காவா இருக்கட்டும், இல்ல ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், இந்த உலகத்தினுடைய ஏகாதிபத்திய சக்திகளாக மோனோபோலியா இருக்கிறதுக்கு காரணமே இந்த பணம் தான்.
இதை ஒட்டுமொத்தமா காலி பண்ணணும். இவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. இப்ப வெனிசுலா அதில் கடத்திட்டு போறாங்க. கிரீன்லாந்து எனக்கு வேணும்னு கேட்கிறாரு ட்ரம்ப். இது மாதிரி அடாவடித்தனத்தை கடந்த 100 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த அமெரிக்கா செய்து கொண்டுதான் இருக்கிறது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு பல நாடுகள் நினைச்சாங்க. யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் ரஷ்யா நினைச்சது, ஆனா முடியல. 1990களிலே சோவியத் ரஷ்யா வந்து வீழ்த்தி அடைஞ்சிருச்சு. சைனா கடந்த 20 ஆண்டுகளில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஏசியா, ஆர்டிக் போலார்னு சொல்லி இந்த பூமியில எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ண முடியுமோ எல்லா இடத்துலயுமே இந்த சைனா தங்களுடைய முதலீடுகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா வெனிசுலா அதிபர் கடத்தப்பட்டதுக்கும் சைனாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. சைனா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சர்வதேச வர்த்தகம் எல்லாமே அவங்களுடைய ஒரு கரன்சி வச்சிருக்காங்க, கிராஸ் பார்டர் இன்டர் பேங்க் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிஐபிஎஸ். இந்த சிஐபிஎஸ் மூலியமா தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க 185 நாடுகள்ல இதுல வர்த்தகம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 4800 பிரான்ச் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வர்த்தகத்தை அவங்க முழுக்க அவங்க கரன்சியில பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்னல் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல பண்றாங்க. அதே போல ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்டை தான் இப்ப இந்தியா கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லத்தீன் அமெரிக்கா முழுக்க பல லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 60-70 லட்சம் கோடியை சீனா முதலீடு பண்ணி பல வர்த்தகங்களை செஞ்சுட்டு வர்றாங்க. வெனிசுலால செய்யறாங்க. ஸோ வெனிசுலாவினுடைய மொத்த பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு சீனாவால் கொடுக்கப்படக்கூடிய பணம். ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த புதுசா வந்த நிக்கோலஸ் மதுரோ அவர் என்ன பண்றாரு, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே சீனா கூட நடக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் வர்த்தகத்தையுமே டாலர்ல பண்றது கிடையாது, சீன கரன்சியில பண்றாரு. இது பாத்தீங்கன்னா பயங்கரமான கோபம் ஏற்படுது. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. இதே போலதான் சதாம் ஹுசேன் ஒரு காலத்துல செஞ்சாரு, கடாபி செஞ்சாங்க. எந்தெந்த நாடுகள்லாம் டாலரை வேண்டாம் என்று புறக்கணிக்கிறதோ அந்த நாடுகளை எல்லாத்தையும் துரத்தி அடிச்சு கொன்னது யாரு அப்படின்னா இந்த அமெரிக்கா தான். இன்னைக்கு அந்த வகையில தான் நிக்கோலஸ் மதுரோவை கடத்திட்டு போய் அமெரிக்கால வச்சிருக்காங்க. சோ இப்போ இந்த நாடுகள் யாரு? சைனா, ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில் மாதிரியான வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரே முடிவு எடுத்திருக்கிறாங்க, பிரிக்ஸ் ஒரு கரன்சி உருவாக்கணும் அப்படின்னு. சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா அதுக்கு வந்து ஒப்புதல் தராம இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் என்ன சொன்னார்னா, நாங்க டாலரைஸ்க்கான ஆதரவு கிடையாது அப்படின்னாரு. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா, டாலரை யாராவது வீழ்த்த நினைத்தால், டாலரைஸ் பண்ண நினைத்தால் அவர்கள் எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொன்னாரு. பல நாடுகள் மேல அவர் வந்து வரி போட்டாரு. இதெல்லாம் பார்த்து பல நாடுகள் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இனிமேலும் அமெரிக்காவை நம்பி இருக்க முடியாது. காலமாக அமெரிக்காவோடு இருந்த நேட்டோ நாடான டென்மார்க்கு சொந்தமான கிரீன்லாந்தையே இரவோடு இரவாக பிடிப்பதற்காக இவர் சதி செய்கிறார். நேரடியாக ராணுவத்தை கொண்டு வந்து இறக்கிறார், நேரடியாக அச்சுறுத்தலில் ஈடுபடுகிறார் என்றால் இவர் யாருக்குமே நண்பர் கிடையாது. எப்ப வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் சூறையாடும் அமெரிக்கா. அப்படிங்கிறதுனால எல்லா நாடுகளுமே பல்வேறு விதமாக அவங்களுடைய ஃபாரின் பாலிசியை திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல குறிப்பாக பிரிக்ஸ் நாடுகள் என்ன முடிவெடுத்திருக்காங்க, ஒரு கரன்சியை கொண்டு வரணும் உறுதியாயிட்டாங்க. இதனுடைய முதல் கட்டமாக இந்தியா இந்த பிரிக்ஸ் நாடுகளோடு நடக்கக்கூடிய வர்த்தகத்தை டிஜிட்டல் கரன்சியில் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாங்க. இது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க விஷயம் தான். நாம வந்து G7 நாடு ஒரு பெரிய நாடுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில 10% தான் G7 நாடுகள் இருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நுகர்வுல இந்த வேல்யூ ஆஃப் கன்சப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல ரொம்ப அதிகமா அவங்க நுகர்றாங்க. அதே சமயத்துல உலக நாடுகளுடைய மொத்த ஜிடிபி உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா, இதுல கிட்டத்தட்ட 44% G7 நாடுகள் ஒரு காலத்துல வந்து இருந்தாங்க. 1995-96 காலகட்டத்துல 44.9% அவங்க இருந்தாங்க. அப்போ இந்த பிரிக்ஸ் நாடுகள் 16% தான் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 16-17%. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இந்த G7 நாடுகள், அமெரிக்காவை சார்ந்த அந்த G7 நாடுகள் இன்னைக்கு 29% வேர்ல்டு ஜிடிபியோட கான்ட்ரிபியூஷன். ஆனா பிரிக்ஸ் நாடுகள் நம்ம கூட்டமைப்பு அப்படிங்கிறது 32% தாண்டி போயிட்டு இருக்கு. சோ அப்போ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ரொம்ப துல்லியமாக சொன்னால் ஒரு காலகட்டத்தில் 3.4% தான் அதனுடைய ஜிடிபி வளர்ச்சியாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 4% மேல போயிடுச்சு. உலகத்தினுடைய மொத்த ஜிடிபி வளர்ச்சி இப்படி இல்ல. வேர்ல்டோட மொத்த ஜிடிபி வளர்ச்சி 2.8%. இந்த 2024ல வெறும் 3.3% தான். ஆனா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 4% தாண்டி போகுது. சோ அப்போ பிரிக்ஸ் நாடுகள் அனைத்தும் ஒரே கூட்டணியாக ஒன்றாக நின்று ஒரு புதிய கரன்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அது இந்தியாவில் 2026 இந்த ஆண்டில் சில மாதங்களில் நடக்க இருக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அந்த மாநாட்டில் வெளியிடப்படும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நேரடியாக பிரிக்ஸ் கரன்சி வெளியிட போறது கிடையாது, இந்தியா தங்களுடைய டிஜிட்டல் கரன்சி வெளியிட போறாங்க. இதுவே ஒரு பாசிட்டிவான சைன் தான். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது. தொடர்ச்சியாக ட்ரம்ப் இந்தியாவை மிரட்டி கொண்டே இருக்கிறார். இந்த மிரட்டலை தூக்கி எறிந்துவிட்டு சீனா ரஷ்யாவோடு இந்தியா கைகோர்த்து நிற்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து சர்வதேச அரசியல் என்ன நகர்கிறது என்று.